ஒரு காலத்துல தேவநாதன் ஒரு வணிகர் இருந்தாரு. அவருக்கு ரொம்ப நல்ல மனசு. அவர் ஒரு நாயை ரொம்ப அன்போடு வளர்த்துட்டு வந்தாரு. அதுக்கு நேரம் தவறாம உணவு கொடுப்பாரு, குளிக்க வைப்பாரு, விளையாடுவாரு. நாயும் அவரை ரொம்ப நேசிச்சது. எங்க போனாலும் கூடவே போயிரும். சில நேரங்கள்ல சிறிய வேலைகளையும் உதவி செஞ்சு கொடுக்கும். ஒரு நாள் தேவநாதன் வெளியூருக்கு போனாரு. நாயும் வழக்கம் போல அவர் கூடவே போச்சு. போற வழியில ஒரு பசுமையான இடம் வந்துச்சு. இங்க கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு படுத்துக்கிட்டவரு அப்படியே தூங்கிட்டாரு. நாயும் பக்கத்திலே படுத்து இருந்துச்சு. அப்போ திடீர்னு புகை வாசனை. நாய் கண் வெளிச்சு பார்த்துச்சு. பக்கத்துல இருந்த மரங்கள்லாம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருந்தது. இத பார்த்து பயந்த நாய் எப்படி என் தலைவனை காப்பாத்துறதுன்னு யோசிச்சுது. அவரை எழுப்ப முயற்சி பண்ணிச்சு. ஆனா முடியல. உடனே ஒரு குளம் இருக்கிறத பார்த்து பாய்ந்து போய் தண்ணீர்ல மூழ்கி உடலை நனைச்சிட்டு வந்து தேவநாதன் படுத்திருந்த இடத்துல புல் தரையில புரண்டு ஈரமாக்கிச்சு. இப்படி பல தடவைகள் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நேரமாக ஆக அது குளத்துக்கு போற வழியில இருந்த மரங்கள்லாம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. இருந்தாலும் நெருப்புக்குள்ள பாய்ந்து போய் தண்ணீரை தன் உடலில் கொண்டு வந்து புல்களை ஈரமாக்கியது. உயிர் உள்ள வரைக்கும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு தேவநாதன் கண் விழிச்சு பார்த்தாரு. அவரை சுத்தி இருந்த காடெல்லாம் சாம்பலா போயிருந்தது. ஆனா அவர் படுத்திருந்த இடம் மட்டும் பசுமையா இருக்கிறத பார்த்ததும் என் நாய் எங்கேன்னு தேட ஆரம்பிச்சாரு. நாயோட பாத சுவடுகளை பின்பற்றி போனவரு குளத்துக்கு பக்கத்துல அந்த நாய் சுருண்டு கிடந்ததை பார்த்தாரு. உடம்பு முழுக்க அங்கங்கே நனைஞ்சும் தீயால சுட்ட புண்ணும் இருக்கிறத பார்த்தப்போதான் தேவநாதனுக்கு எல்லாம் புரிஞ்சுது. என்ன காப்பாத்துறதுக்காக என் நாய் தன் உயிரை கொடுத்திருக்கேன்னு மனம் கனிந்தார். அந்த நாயோட நன்றியை அவர் வாழ்க்கை முழுக்க மறக்கவே முடியவில்லை.